Hi friends, welcome to Meena Samil. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்வீட்டான ரெசிபி, அதுதான் banana burfi. Bananas sometimes வீட்ல ஓவர்லோடடா இருக்கும்போது, அதுவும் full batch ஒரே தடவை பழுக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யறது அப்படினு தெரியாம இருக்கும்போது, this is the most ideal recipe அப்படினு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணது ஏலக்கி வெரைட்டி. ஏலக்கி வெரைட்டில seeds நல்ல டெண்டரா இருக்கிறதுனால இந்த வெரைட்டி நான் சூஸ் பண்ணிருக்கேன். எந்த வெரைட்டியா வேணாலும் இருக்கலாம், ஆனா seeds முத்தலா இருக்க கூடாது. பனானாஸ் பீல் பண்ணதுக்கு அப்புறமா சின்ன சின்ன ரவுண்டில்ஸாக கட் பண்ணிக்கலாம். ரஃபாக சாப் பண்ணால் போதுமானது. மிக்சியில் சேர்த்துக்கிட்டு ஃபைனாக பியூரி பண்ணி வந்துடலாம். லம்ஸே இல்லாதபடி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டா தான் இந்த ஒரு ரெசிபிக்கு சூட்டபுளாக இருக்கும். அடுத்து ஒரு பேனில் வெல்லம் அண்ட் தண்ணி சேர்த்து நம்ம ஜாகரி சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஜாகரி கரைஞ்சாலே போதும், பாகு வரணுங்கிற அவசியம் இல்லை. சைமல்டேனியஸ்லி இன்னொரு பேனில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா கோதுமை மாவு அண்ட் ரவையை சேர்த்து நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சூடான நெய்யில் இந்த கோதுமை மாவு அண்ட் ரவையோடைய பச்சை வாசனை போகணும், நல்ல பபிள் ஆகி குக் ஆகணுங்க. இது கண்டினியூஸாக நம்ம ஸ்டியர் பண்ணிக்கிட்டே வரணும். ஃப்ளேம் மாடரேட்லேயே இருக்கணும். கோதுமை மாவுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பனானா பியூரியை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் மாடரேட்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் தெளிக்கும். ஸோ பொறுமையாக ஸ்டியர் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த பனானா பியூரிலேயே இந்த கோதுமை மாவும் ரவையும் குக் ஆகும்போது டெக்ஸ்டர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கம்பைன் ஆகி வருது பாருங்க. நல்லா ஒன்று போல் ஸ்டியர் பண்ணிக்கிட்டே வரலாம். ப்ரிஃபரபிளி நான்ஸ்டிக் பேனில் செய்யும் போது ஒட்டாமல் ஈஸியாக வரும். அடுத்து நம்ம இந்த ஜாகரி சிரப்பை சேர்த்துக்கலாம். ஜாகரி சிரப் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக பொறுமையாக ஸ்டியர் பண்ணி வரும்போது தான் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி திரும்ப ஒன்று போல் கம்பைன் ஆகும். இந்த டெசர்ட்டில் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக நான் சாஃப்ரன் கலர், அதாவது கேசரி ஃபுட் கலரை சேர்த்துருக்கேன். விச் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷனல். நீங்கள் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்வீட்னஸ்க்கு ஜாகரி சேர்த்தாலும் சரி, சுகர் சேர்த்தாலும் சரி, பழத்தோடைய ஸ்வீட்னஸ் பொறுத்து தான் நம்மளுடைய ரேஷியோ இருக்கணும். இல்லைன்னா ஸ்வீட் ரொம்பவே திகட்டிடும். ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நான் கியூக்கம்பர் சீட்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். கியூக்கம்பர் சீட்ஸ்க்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான நட்ஸை ஃபைனாக சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று போல் கம்பைன் ஆகிற வரைக்கும் ஸ்டியர் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு கிரீஸ்ட் ட்ரேயில் பட்டர் பேப்பர் செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மிக்சரை அதில் சேர்த்துக்கிட்டு ஏர் பாக்கெட்ஸ் இல்லாத படி நல்லபடியாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக மேலே கார்னிஷிங்க்கு இன்னும் கொஞ்சம் கியூக்கம்பர் சீட்ஸை சேர்த்துட்டு ஒரு ½ hour to 1 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வைக்கும்போது தான் ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாட்டமாக இருக்கும். ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், டெக்ஸ்சர் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, கைக்கும் ஒட்டாமல் இருக்குது. இந்த பட்டர் பேப்பரை எல்லா பக்கமும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில், விருப்பமான சைஸில் நம்ம பர்ஃபியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான நோ சுகர் நோ மைதா டெசர்ட் தான் இது. ஃப்ரூட் பேஸ்டாக இருக்கிறதுனால சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கிறதையும் தாண்டி ரொம்ப சாஃப்டாக, மாய்ஸ்டாக, சூயி குயியாக இருக்கும்போது ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.